தொகைநிலை தொடர். இரண்டு சொற்கள் பொருளுடன் இணைந்து வரும்போது உருபு மறைந்து நின்றால் அது தொகைநிலை தொடர் எனப்படும். இதுக்கு நாங்கள் உதாரணம் பார்க்க போறோம். மரம் வெட்டினான். இது மரத்தை வெட்டினான் என்று விரிந்து பொருள் தரும். மரம் என்ற சொல்லுக்கும் வெட்டினான் என்ற சொல்லுக்கும் இடையில் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். 1 வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்புத்தொகை, 4 உவமைத்தொகை, 5 உம்மைத்தொகை, 6 அன்மொழித்தொகை. முதலாவது வேற்றுமை தொகையை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம். 2 முதல் 7ஆம் வேற்றுமை வரை உள்ள உருபுகள், உதாரணத்துக்கு ஐ, ஆல், கூ, இன், அது, கண். இந்த 2 முதல் 7ஆம் வேற்றுமை உருபுகளை குறித்திருக்கிறேன். இந்த உருபுகள் மறைந்து நிற்கும் போது சொற்கள் இணைந்து தொகை சொல்லாக அமைவது வேற்றுமை தொகை எனப்படும். இதுக்கு உதாரணம் வேற்றுமை தொகை குறித்திருக்கிறேன். இது நடுவில் உருபுகள், அங்கால இந்த வேற்றுமை தொகையை எப்படி விரிவுபடுத்தி எழுதியிருக்கிறோம்ன்றதை பார்க்க போறோம். உதாரணத்துக்கு பாருங்க. முதலாவது உணவு உண்டான். இது ஐயுருவு, அதாவது 2ஆம் வேற்றுமை. இதை விரிவா எழுதினால் உணவை உண்டான். அடுத்தது கைப்பிடித்தான். ஆல் என்ற உருபு, அதாவது 3ஆம் வேற்றுமை உருபு. இதை விரிவுபடுத்தி எழுதினால் கையால் பிடித்தான். அடுத்த உதாரணம் அக்கா மகன். இது கூ என்றது 4ஆம் வேற்றுமை உருபு. அக்காவுக்கு மகன். அடுத்து மலை வீழ் அருவி. இதன் வேற்றுமை உருவு 5ஆம் வேற்றுமை உருவு இன். மலையின் வீழும் அருவி. அடுத்த உதாரணம் பனிக்குளிர். இது 6ஆவது வேற்றுமை உருவு அது. இது இந்த விரிவு பனியினது குளிர். அடுத்த உதாரணம் வீடு புகுந்தான். வேற்றுமை உருவு இல், அத 7ஆம் வேற்றுமை உருவு. இதை விரிவுபடுத்தினால் வீட்டில் புகுந்தான். இப்ப நாங்கள் வேற்றுமை தொகைக்கு உதாரணமும் எத்தனையாம் வேற்றுமை என்றத உறுப்புகளையும் அதுன்ற விரிவையும் பார்த்தோம். அடுத்த 2வது வினைத்தொகையை பற்றி பார்க்க போறோம். வினைத்தொகை என்றால் பெயரெச்சத்தின் விகுதியும் காலங்காட்டும் இடைநிலைகளும் கெட்டு வரும் சொற்றொடர்களை நாம் வினைத்தொகை என்கின்றோம். உதாரணம் கடிநாய், வெட்டுக்கத்தி, விடுகணை, சுடுசாம்பல், குளிர் நீர். இந்த நாங்கள் உதாரணங்களை வினைத்தொகைக்கு 5 உதாரணம் எழுதியிருக்கின்றேன். அது எப்படி இங்கால வருதுன்னு பாருங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். வினைத்தொகை காலம் காட்டும். இந்த 3 காலத்திலே நாங்க பார்க்க போறோம். முதலாவது உதாரணம் கடிநாய். இதை இறந்த காலத்துல பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி வரும்? கடித்த நாய். நிகழ்காலத்துல கடிக்கின்ற நாய். எதிர்காலம் கடிக்கும் நாய். இதே போல அடுத்த உதாரணங்களை பார்க்க போகின்றோம். வெட்டு கத்தி. இந்த உதாரணம் எப்படி 3 காலத்திலேயும் வரப்போகின்றது என்று பார்ப்போம். வெட்டிய கத்தி,
வெட்டுகின்ற கத்தி, வெட்டும் கத்தி. மூன்றாவது உதாரணத்தை பாருங்க. விடுகணை, விட்ட கணை, விடுகின்ற கணை, விடும் கணை. நாலாவது உதாரணம் சுடு சாம்பல், சுட்ட சாம்பல், சுடுகின்ற சாம்பல், சுடும் சாம்பல். ஐந்தாவது உதாரணம் குளிர் நீர், குளிர்ந்த நீர், குளிர்கின்ற நீர், குளிரும் நீர். மூன்றாவது பண்பு தொகையை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த பண்பு தொகையில பண்பு என்றால் என்ன என்ற பண்பு என்பது வண்ணம், வடிவு, அளவு, சுவை. இதுகளைத்தான் நாங்கள் பண்பு என்று சொல்றது. இவைகள் ஆகிய இங்க பண்பு தொகையில ஆகிய ஆன என்னும் உருவுகள் கெட்டு நிற்கும் பண்பு பெயர் சொல் தொடர்களை நாம் பண்பு தொகை என்போம். இதுக்கு உதாரணம் பண்பு தொகைக்கு நான் 4 உதாரணம் இங்க காட்டியிருக்கிறேன் பாருங்க. அதுக்கு விரிவு எப்படி நாங்கள் விரித்து எழுதுறது, அதுல வந்த பண்பு சொற்கள் என்னன்றத நாங்க பார்க்க போகின்றோம். முதலாவது உதாரணம் பண்பு தொகைக்கு செந்தாமரை. இதை விரிவுபடுத்தி சொன்னால் செம்மை ஆகிய தாமரை. இதுல வந்துள்ள பண்பு என்ன? வண்ணம். அடுத்த இரண்டாவது உதாரணத்தில் வட்டக்கல். இதை நாங்கள் விரிவுபடுத்தினால் வட்டமாகிய கல். இதில் வந்துள்ள பண்பு வடிவம். அடுத்த உதாரணம் முக்குணம். இதை நாங்கள் விரிவுபடுத்தினால் மூன்றாகிய குணம். இதில் வந்துள்ள பண்பு அளவு. அடுத்த 4வது உதாரணம் இன்சொல். இதை விரிவுபடுத்தினால் இனிமையான சொல். இதில் வந்துள்ள பண்பு சுவை. இதைவிட நாங்கள் இரு பெயரொட்டு பண்பு தொகை என்றதை பார்க்கிறோம். இந்த பண்பு தொகைக்குள்ள இந்த உதாரணங்களை விட இன்னும் ஒன்று என்ன வருகின்றது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்படி என்றால் என்ன என்றால் ஆகிய எனும் பண்புருவு கெட்டு பொது பெயரோடு சிறப்பு பெயரும் ஒரு பொருள்பட சேர்ந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னா, முதலாவது உதாரணம் மன்னன் கரிகாலன். அதாவது கரிகாலன் ஆகிய மன்னன் என்றத இதுல மன்னன் என்பது பொது பெயர், கரிகாலன் என்பது சிறப்பு பெயர். இதே போல இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் என்றால் சாரை பாம்பு. சாரை ஆகிய பாம்பு என்றதான் அர்த்தம். இதுல பாம்பு என்பது பொது பெயர், சாரை என்பது சிறப்பு பெயர். இதைத்தான் நாங்கள் இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு 2 உதாரணம் பார்த்திருக்கு. அடுத்து 4வது பாருங்கள் உண்மை தொகை என்றத பார்க்க போறோம். அதுக்குரிய விளக்கத்தை 2 பெயர் சொற்கள் இணையும் போது எனும் உருவு இடையிலும் இறுதியிலும் மறைந்து வருவது உண்மை தொகை ஆகும். உதாரணம், இதுக்கு உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று இரா பகல். இத எப்படி பாருங்க, இரவும் பகலும். இந்த இரவும் என்று இங்க சேர்ந்து வந்திருக்குது 2 சொற்கள். இதை நாங்கள் சேர்த்து ஒரு சொல்லா சொன்னோம்டா உண்மை தொகையில இரா பகல். இதை விரிச்சு சொன்னால் இரவும் பகலும். அதே மாதிரி 2வது உதாரணத்தை பாருங்கள் தாய் தந்தை. இதை நாங்கள் விரிச்சு சொன்னால் தாயும் தந்தையும். அடுத்து நாங்கள் பார்க்கிறது 5வது உவமை தொகை. இதுன்ற விளக்கம் என்னென்று பார்ப்போம். உவமை உருபுகளான போல, ஒப்ப, புரைய போன்றன மறைந்து வருவது உவமை தொகை ஆகும். நாங்கள் இந்த உவமை தொகையில் கூடுதலாக இந்த போல என்றதான்
உதாரணங்களோட கூடுதலாக அமைகின்றது என்னென்று சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்கள் உவமை தொகைக்கு உதாரணம் பார்க்க போகின்றோம். ஒன்று பாருங்க, பால் நிலவு. இதை நாங்கள் விரித்து சொல்வது எப்படி என்றால், பால் போன்ற நிலவு அல்லது பால் போல நிலவு என்று சொல்லலாம். மதிமுகம், மதி போல முகம் அல்லது மதி போன்ற முகம். மான்விழி, மான் போன்ற விழி. முத்துப்பல், முத்து போன்ற பல் அல்லது முத்து போல பல் என்று சொல்லுவான். அடுத்து நாங்கள் 6வது அன்மொழி தொகை என்றதை பார்க்க போகின்றோம். இது இந்த விரிவு என்னன்றதை பார்ப்போம். இந்த 6வது அன்மொழி தொகைக்கு இதுல என்ன வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உண்மை தொகை ஆகிய 5 தொகைகள் அல்லாது பிறமொழி பொருள்பட தொகுவது அன்மொழி தொகை எனப்படும். இதுக்கு உதாரணம் என்னென்று பார்ப்போம். ஒன்று, தேன்மொழி பாடினாள். இதுல தேன்மொழி என்பது உவமை தொகை. நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகை. இது தேன் போன்ற மொழியினை உடையாள் என விரியும். அதுதான் இந்த தேன்மொழி என்றது உவமை தொகை. இதோட பாடினாள் என்று வரும்போது தேன்மொழி பாடினாள் என்றது தேன் போன்ற மொழியினை உடையாள் என விரியும் என்று சொல்லப்படுகின்றது. இது உவமை தொகை சொல்லப்படுகின்றது. உவமை தொகை நிலைக்களத்து பிறந்த அன்மொழி தொகை. இதே போன்று இன்னும் உதாரணங்கள் வரும். இத்தோட இன்று தொகை நிலை தொடரை பற்றி இன்று பார்த்தோம். அடுத்த காணொளியில் தொடர்ந்து மற்ற இலக்கணங்களை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.